வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம இதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம பரமேஸ்வரி வந்துட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வராங்க. பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அப்ப சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, பாத்தியாக்கா, இப்பதான் இந்த கிளவிய பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். கரெக்டா நம்மள தொந்தரவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடயே நிறைய பையா என்னமோ எடுத்துட்டு வந்திருக்க பாரு. இதுக்கு இடம் கொடுத்தாலே இப்படிதான்க்கா பண்ணோம் அப்படின்னு சொல்லி சந்திரா சொல்றாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஆமா சந்திரா, இப்பதான் இவளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், வந்துட்டா அப்படின்னு. கார்த்திக் அவங்க பாட்டி வரத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. பாட்டி சொல்லாம கொள்ளாம எதுக்கு வந்திருக்காங்க? எதா இருந்தாலும் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் இப்படி வராங்க அப்படின்னு கார்த்திக் பாக்குறாரு. அப்ப சந்திராவை பார்த்து ராஜராஜா கேக்குறாரு, இங்க பாரு சந்திரா, என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசு. உன் இஷ்டப்படி இந்த மாதிரியெல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத. என்னதான் இருந்தாலும் அவங்க வயசுக்கு மூத்தவங்க தானே, அவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, பாத்தியாக்கா எப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறத. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ சொன்னதுதான் தவம் அப்படின்னு இருந்துகிட்டு இருந்தாரு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அம்மா பக்கம் சாய ஆரம்பிச்சுட்டாரு. பாத்தியாக்கா, இதுக்குதான் இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு ஆரம்பத்திலேயே நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். பாத்தியா எப்படி பேசுறாருன்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி ராஜராஜா பார்த்து, என்னங்க முன்னாடி மாதிரியெல்லாம் இல்ல, இப்ப உங்க அம்மாவுக்கு ரொம்பவே நிறைய சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது. அப்ப ராஜராஜா கேக்குறாரு, என்ன சாமுண்டீஸ்வரி இப்படி பேசுற? பெத்த அம்மாவை இப்படி இன்னொருத்தவங்க மோசமா பேசுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் ஒரு பெத்த பிள்ளைக்கு எப்படி சரியா ஆக முடியும்? நீ என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினைக்காத சாமுண்டீஸ்வரி. பரமேஸ்வரி சாமுண்டீஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி ஏன் இப்படி கோவப்படுற? நான் என்ன மறுபடியும் உறவு கொண்டாடுறதுக்காக இங்க வந்திருக்கேன்? நாளைக்கு கோவில் கும்பாபிஷேகம். என் பிள்ளைங்களுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதான் என் கைனாலேயே கடைக்கடையா ஏறி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி துணிமணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதான் என் பேத்திங்களுக்கு கொடுக்கலான்னு வந்தேன். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏய், நீ ட்ரெஸ் எடுத்து கொடுத்துதான் என் பொண்ணுங்க போட்டுக்கணுமா? என்ன என் பொண்ணுங்க எல்லாம் ட்ரெஸ்ஸுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டா இருக்காங்க? இங்க பாரு, தேவையில்லாம என் கோவத்தை கலப்பாம மரியாதையை அந்த இடத்த விட்டு போயிரு. உன் மரியாதையை காப்பாத்திக்கணும் அப்படின்னா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ஈஸ்வரி ஏன் தான் இப்படி கோவப்படுற? ஐயா ரசரசா, உன் பொண்ணுங்களுக்கு தான் ஏன் நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன், இந்தாயா. அப்ப சாமுண்டீஸ்வரி டக்குன்னு அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தூக்கி வீசுறாங்க. இத பார்த்ததோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி, ரொம்ப வேதனையாவும் இருக்கு பாக்குறதுக்கு. பரமேஸ்வரி சாமுண்டீஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி என்ன காரியம் பண்ற? என் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் தானே எடுத்துட்டு வந்தேன். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, கும்பாபிஷேகத்துக்காக மட்டும்தான் நான் சரின்னு சொல்லி அமைதியா இருக்கேன். அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப பரமேஸ்வரி ரொம்ப வேதனையோட நிக்க, சந்திரா சொல்றாங்க, என்ன பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? அதான் அக்கா உங்களை இந்த இடத்த விட்டு போன்னு சொல்லிட்டால, அப்புறம் என்ன இங்க இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போங்க, உங்க மரியாதையை காப்பாத்திக்கணும் அப்படின்னா. ராஜராஜா இத பார்த்ததோட மனசெல்லாம் புண்ணா ஆகுது. அப்ப பரமேஸ்வரி ரொம்ப சோகமா வீட்டை விட்டு வெளில போறாங்க. அப்ப பரமேஸ்வரி போறவங்க டக்குன்னு திரும்பி இங்க இருந்து வந்துட்டு, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, நாளைக்கு முளைப்பாரி தூக்கணும். என் பொண்ணுங்க, என் பேத்திங்க 4 பேருமே முளைப்பாரி தூக்குவாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன், என் குடும்பத்துக்கு பதிலா. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, யாரு குடும்பத்துக்கு பதிலா? யாரு முளைப்பாரி தூக்குறது? இப்ப மரியாதையா போயிரு அப்படின்னு சொன்னதோட ரொம்ப வேதனையோட பரமேஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. பரமேஸ்வரி அப்படி போறத பார்த்துட்டு நம்ம சந்திரா நேரா கார்த்தியை பார்த்து, டேய், இதெல்லாம் உன்னோட பிளான்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரி கூப்பிட்டு, ஏய், என்ன இங்க கிடக்குறது எல்லாம் பொறுக்கிட்டு போ. கார்த்திக் சொல்றாரு, அத்தை அதை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த துணிமணி எல்லாத்தையுமே எடுக்கிறாரு. அப்ப அந்த சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, இந்த மாத்தி வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க வேணாம். அப்ப கார்த்திக் வந்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போயிட்டு பரமேஸ்வரி வந்த கார்ல வைக்கிறாரு. பாட்டி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரலாம்ல பாட்டி? ஏன் பாட்டி வரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறீங்க? பாட்டி சொல்றாங்க, என்னடா அவ இப்படி கோவப்படுறா?
கொஞ்சமாவது கோவத்தை குறைப்பா அப்படின்னு பார்த்தா வர வர அவளோட கோபம் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் நம்ம கார்த்திக் சொல்றாரு, சரி விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு பரமேஸ்வரி பரமேஸ்வரி கிட்ட கார்த்தி சொல்றாரு, பாட்டி உங்களுக்கு என்ன, இந்த ட்ரெஸ் எல்லாம் உங்க பேத்திங்க போடணும் அதே தானே, நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாத போங்க அப்படின்னு சொன்னதோட பாட்டியும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறமா கார்த்திக் அந்த ட்ரெஸ் எல்லாம் கொண்டாந்து கொல்லை பக்கத்தால வீட்டுக்குள்ள கொண்டாந்து வைக்கிறாரு, யாருக்கும் தெரியாம. அப்புறமா கார்த்திக் இங்கிருந்து வராரு. அப்ப சந்திரா கேக்குறாங்க, நில்லு, வாசல் வழியா தானே போனேன், என்ன இங்கிட்டால வர? அப்ப கார்த்திக் சொல்றாரு, என்னங்க இதெல்லாம், இங்கிட்டு போனா அங்கிட்டாலதான் வரணுமா? எப்படி வேணாலும் வரலாம், வீட்டுக்கு 2 வாசல் இருக்குல்ல. அத்தை என்னத இதெல்லாம்? அதுக்கு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு சந்திரா, நீ தேவையில்லாம இப்படியே அவரை சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காத. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா நாளைக்கு தெரியதானே போகுது யாரு எப்படின்னு. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரியும், ஐயோ போதும் நிப்பாட்டு, உன்னோட புராணத்தை என்னால கொஞ்சம் கூட கேட்கவே முடியல அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க நினைக்கிறாங்க, டேய் நாளைக்கு தாண்டா உனக்கு எண்டு, நாளையோட நீ யாரு, எதுக்காக இங்க வந்திருக்க, என்ன திட்டத்தோட வந்திருக்க அப்படிங்கிறது எல்லாமே நாளைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். அப்புறம் உனக்கு முடிவு கட்டிவிட்டு மறுவேளை பாக்குறான்டா அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கோவில் கும்பாபிஷேகத்தை மறுநாளுக்காக சாமுண்டீஸ்வரி வீட்டுல உள்ள எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. வீட்டுல உள்ள எல்லாரும் வராங்க. வந்ததோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்துக்காக ட்ரெஸ் எடுக்க போகணும். இது கேட்டதோட நம்ம ரேவதியும் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கிளம்புறாங்க. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை வந்துடுது. உடனேயே சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நம்ம எல்லாருமே போனா ரொம்ப நேரம் ஆகிரும், அதனால என் பொண்ணுங்களுக்கு எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸே நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா நீ ஏன்க்கா டைத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, நீ போயிட்டு வேலையை பாருக்கா, ட்ரெஸ் தானே நான் எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்துடுறேன், கரெக்டா? இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், சரி என் பொண்ணுங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸை தான் வாங்கிட்டு வரணும். இது கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, அக்கா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம போக்கா. அப்புறமா நம்ம கார்த்திக் சொல்றாரு, சரி வாங்க சின்ன மாமியாரே ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போவோம். அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, நான் உன் கூட வரமாட்டேன், நான் போயிட்டு நான் எடுத்துட்டு வரேன். இது கேட்டதும் கார்த்தியும், சரி சரி போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல சந்திராவும் நேரா ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போறாங்க. நேரா ஷாப்புக்கு போயிட்டு வீட்டுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாருக்குமே எடுக்கிறாங்க. ராஜராஜாவுல இருந்து எல்லாருக்குமே எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கும் பொழுது நம்ம கார்த்திக் அந்த ட்ரெஸ்ஸ எல்லாத்தையும் மாத்தி வச்சிடறாரு. பாட்டி கொடுத்த ட்ரெஸ்ஸ சந்திரா வந்துட்டு அவங்க அக்கா வந்ததோட, அக்கா நீ சொன்ன மாதிரியே எல்லாருக்கும் பிடிச்ச கலர்ல ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த பையெல்லாம் கொண்டாந்து வைக்கிறாங்க. வச்சதோட நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா எடுத்து பாக்குறாங்க. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா பார்க்கும் பொழுது சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. என்ன இது, இப்படி எல்லாம் ட்ரெஸ் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் நான் எதையுமே எடுக்கவே இல்லையே அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கு சந்திராவுக்கு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா இந்த ட்ரெஸ் எதுவுமே நான் எடுத்தது இல்லக்கா. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்னடி உளர்ற, இந்த ட்ரெஸ் எல்லாமே நீ தானே எடுத்துட்டு வந்த. அப்ப கார்த்திக் சொல்றாரு, பாத்தீங்களா அவங்க எடுத்துட்டு வந்துட்டு இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சந்திரா என்ன நிறைய பேருக்கு ட்ரெஸ் எடுத்ததுனால குழம்பி போயிட்டியா? சந்திரா சொல்றாங்க, இல்லக்கா நான் உனக்கு எடுத்த கலர் எல்லாமே வேற, இங்க வேற வேற இருக்கிற மாதிரி இருக்கே. அப்ப கார்த்திக் சொல்றாரு, என்னமோ யாரோ மாத்தி வச்ச மாதிரி பேசுறீங்க, யாரு வந்துட்டு இங்க மாத்தி வைக்க போறா, எதுக்கு இப்படி தேவையில்லாம வந்து குழம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதோட சந்திரா நேரா கார்த்தியை பார்த்து, ஏய் நீ தானே உன் பாட்டியோட ட்ரெஸ்ஸ மாத்தி வச்சது. கார்த்திக் சொல்றாரு, ஐயோ கொஞ்சமாவது ஒரு நியாயம் வேண்டாமா, இப்படிதான் ஒருத்தர் மேல தேவையில்லாம பழி போட்டுக்கிட்டே இருப்பீங்களா, ஏன்ட்ட நீங்க கேட்கவே மாட்டீங்களாட்ட. சாமுண்டீஸ்வரி சந்திரா பார்த்து, சந்திரா நீ தானே உன் கைப்பட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்த, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இப்ப மாப்பிள்ளை மேல பழி போட்டா என்ன சந்திரா நியாயம் இதெல்லாம்? சந்திரா சொல்றாங்க, அக்கா கண்டிப்பா ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்குக்கா. அப்ப சந்திரா சொன்னதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி, ஐயோ போத நிப்பாட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும், இங்க பாருங்க, எல்லாருமே பெர்ஃபெக்டா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கிளம்பிடுங்க. ஆனா முக்கியமா இன்னொரு விஷயம், அங்க வந்துட்டு அந்த கிளவி கூட இந்த உறவு கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் எழுப்பக்கூடாது. இது கேட்டதோட அங்க உள்ளவங்களும் சரிம்மா அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து கோவில் திருவிழாவுக்கு கிளம்புறாங்க. அப்ப விருமன் அவருக்கு தெரிஞ்ச போலீஸ் இருக்குல்ல அவர்கிட்ட, இங்க பாருங்க,
இந்த கோவில் திருவிழா நல்லபடியா நடக்கவே கூடாது. கோவில் திருவிழா மட்டும் நல்லபடியா நடந்துச்சு, அப்புறம் அந்த ராஜ சேதுபதி தான் இந்த ஊருக்குள்ள பெரிய ஆளா மாறிடுவான். அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும். இதை கேட்டதோட போலீஸ் சொல்றாரு, என்கிட்ட சரியான ஐடியா இருக்கு. இந்த பரமேஸ்வரி ஊரு ஃபுல்லா எல்லாருக்குமே விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கான், அன்னதானம். அந்த சாப்பாட்டுல விஷத்தை கலந்து அந்த பரமேஸ்வரி குடும்பத்து மேல பழி போட்டுட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதோட விருமன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த மாதிரி ஒரு ஐடியாவை நான் கேள்விப்பட்டதே இல்ல. சரி, ஓகே, அதே மாதிரி பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தன் கிட்ட அந்த விஷ பாட்டில கொடுத்து போய் கலக்க சொல்றாங்க. அவன் கொண்டு போய் அந்த சாப்பாட்டுல கலந்துடுறான். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு பரிமாறுறாங்க. அப்ப எப்பவுமே காக்காவுக்கு பரிமாறுறது பரிமாறுறது வழக்கம். அதனால கொண்டு போய் சாமி கிட்ட ஃபர்ஸ்ட் படைக்கிறாங்க. சாமி கிட்ட கொண்டு போய் படிச்சுட்டு சாமி கும்பிடுறாங்க. பரமேஸ்வரி எல்லாரும் தான் போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் விருந்துக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடக்குது. வரிசையா எல்லாருக்கும் இலையில வந்துட்டு சாப்பாடு வைக்கிறாங்க. பரமேஸ்வரி வந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுறாங்க. நம்ம ரேவதி எல்லாருமே தான் பரிமாறுறாங்க. அப்ப ஒவ்வொருத்தரா சாப்பிட்டு முடிச்சுட்டு மயக்கம் போட்டு விழுகுறாங்க. இதையெல்லாம் பார்த்ததோட நம்ம பரமேஸ்வரியோட குடும்பத்துக்கு பேரதிர்ச்சி. என்ன இது, ஒவ்வொருத்தரா மயங்கி விழுங்குறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஒருத்தர் ஓடி வந்து, அம்மா சாப்பாட்டுல ஏதோ கலந்துட்டாங்க போலம்மா, எல்லாரும் மயக்கம் போட்டு தொப்பு தொப்புன்னு விழுகுறாங்க அப்படின்னு. அப்ப எல்லாரையுமே ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போறாங்க. அங்க போயிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. இன்னொரு பக்கம் கார்த்திக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க சூழ்ச்சி பண்றாங்க அப்படிங்கறது மட்டும் நம்ம கார்த்திக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா யார் அப்படிங்கிற விஷயம் மட்டும் நம்ம கார்த்திக்கு தெரியல. அப்ப நம்ம கார்த்திக் என்ன பண்றாருன்னா, நேரா அவருக்கு தெரிஞ்ச சரவணனுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்றாரு. அப்ப சரவணன் சொல்றாரு, கார்த்திக், நான் ரொம்ப முக்கியமான வேலையா வெளியூர் வந்துட்டேன், என்னால கண்டிப்பா அங்க வர முடியாது, நான் வேணும்னா ஒருத்தர்கிட்ட சொல்லி பேச சொல்றேன் அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி கொஞ்சம் சீக்கிரம் பேசுங்க அப்படின்னு சொன்னதோட அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் அந்த இடத்துக்கு விருமன் ஊர் தலைவர்கள் எல்லாரும் வராங்க. விருமன் ஈரா பரமேஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க, நீங்க ஏதோ சாமிக்கு குறை வச்சிருக்கீங்க, அதனாலதான் இப்படி உங்களோட சாப்பாட்டு சாப்பிட்டதோட எல்லாருக்குமே மயக்கம் வந்துட்டு ஒரு சில பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில கூட இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனால உங்களை கைது பண்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருமனோட போலீஸ் இருக்காரு இல்லையா, அவரு அந்த பரமேஸ்வரிய கைது பண்றாரு. இதையெல்லாம் பார்த்ததோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி. கார்த்திக் அங்க வந்துட்டு, இங்க பாருங்க, இவங்கதான் அந்த சாப்பாட்டுக்கான காரணம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இது கேட்டதோட அந்த பரமேஸ்வரி சொல்றாங்க, ஐயா நீ எதுவும் பேச வேணாம் ஐயா, நான் பாத்துக்கிறேன். கார்த்திக் சொல்றாரு, என்ன பாட்டி, உங்க மேல எந்த தப்புமே இல்ல, உங்களை கைது பண்றாங்க, உங்களை பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரிய பார்த்து, ஏ பரமேஸ்வரி, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா, உனக்கு வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரியும் பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு பரமேஸ்வரி வேதனைப்படுறாங்க. பரமேஸ்வரிய அவங்க கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இத பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி ராஜராஜாவை பார்த்து, என்னங்க, உங்க குடும்பம் ஏதோ பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, பாத்தீங்களா, ஒரு ஊரையே வந்துட்டு விஷம் வச்சு காலி பண்ண பாத்துட்டாங்க அப்படின்னு ராஜராஜா சொல்றாரு. சாமுண்டீஸ்வரி, இது எங்க அம்மாவுக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்க சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சிக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படிங்கறது எனக்கு தெரியும், கண்டிப்பா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பக்கத்துல நிக்கிற சந்திராவை பார்த்து மறைக்கிறாங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, என்ன இது, இதுவே எல்லாரும் நம்மள பாக்குதுங்க, நமக்கு எதுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க சந்திரா. சாமுண்டீஸ்வரி நம்ம ராஜராஜாவை பார்த்து கேக்குறாங்க, பாத்தீங்களா உங்க அம்மாவுக்கு இந்த ஊர்ல எப்படியெல்லாம் மரியாதை கிடைக்குது அப்படின்னு. உங்க அம்மா இன்னுமே திருந்தவே இல்லையில, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்காங்க. பாவம், இங்க சாப்பிட்டவங்க எல்லாருக்கும் என்னென்ன பிரச்சனை நடக்குதோ தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட நம்ம ராஜராஜா சொல்றாரு, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, இது ஒன்னும் அம்மா பண்ணது கிடையாது, அம்மாவை சுத்தி ஏதோ சூழ்ச்சி நடக்குது, யாரோ ஒருத்தவங்க அம்மாவை இப்படி மாட்டி விடுறதுக்காக பண்ணிருக்காங்க. ஆனா யாரா இருந்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதான் கோவில் கும்பாபிஷேகம் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம் வாங்க. அதே நேரம் நம்ம கார்த்திக் அந்த இடத்துக்கு வந்துட்டு, அத்த கோவில் கும்பாபிஷேகத்தை இப்படி பாதிலேயே நிப்பாட்டக்கூடாது, இதனால நம்ம குடும்பத்துக்கு தான் பிரச்சனை ஆகும், அதனால கோவில் கும்பாபிஷேகத்தை நல்லபடியா முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு போகலாம் அத்த. ராஜராஜா சொல்றாரு, ஆமா சாமுண்டீஸ்வரி, இது ரொம்ப சரியான முடிவு, இதனால நம்ம குடும்பத்துக்கு எந்த வித பிரச்சனையும் வராது, அதனால கோவில் கும்பாபிஷேகத்தை நல்லபடியா முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு போகலாம் அத்த. ராஜராஜா சொல்றாரு, ஆமா சாமுண்டீஸ்வரி,
ஏற்கனவே நம்ம குடும்பத்துல பல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இதுல இது வேறயா? இங்க பாரு, நம்ம கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும். நம்ம குடும்பத்துல உள்ளவங்களுக்கு இதனால எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது. கும்பாபிஷேகம் நல்லபடியா முடியட்டும் ஈஸ்வரி. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி, நீங்க எல்லாரும் சொல்றதுனால ஒத்துக்கிறேன். அந்த பரமேஸ்வரி இருந்தாதான் இந்த கும்பாபிஷேகம் நடக்கணுமா? நான் முன்னாடி நின்னு நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி முன்னாடி வர, விருமன் அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஒரு நிமிஷம் நில்லு. இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை பரமேஸ்வரி நடத்தணும். ஆனா பரமேஸ்வரி மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சாச்சு. இதனால பரமேஸ்வரிய போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த கும்பாபிஷேகத்தை யாரு நடத்தணும்? நாங்க தான் முன்னாடி நின்று நடத்தணும். நீ இடையில வர்றதுக்கு நீ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி விருமனை பார்த்து, இங்க பாரு, என்ன நான் யாருன்னு கேக்குற? நான் தானே அந்த பரமேஸ்வரியோட மருமக. அப்ப நான் இந்த கும்பாபிஷேகம் பண்றதுல எந்த வித தவறும் இல்லை. நீ தேவையில்லாம எங்க குடும்பத்துக்குள்ள இடையில வராத. நேரா நம்ம கார்த்திய பார்க்க கார்த்திக் அந்த இடத்துக்கு வந்துட்டு, இங்க பாருங்க, என் அத்தை இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்துவாங்க. நீங்க யாரும் இதுல தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட அவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, கார்த்திக் இப்படி பேசுறாரு அப்படின்னு. அப்பதான் நம்ம ராஜராஜர் சொல்றாரு, ஆமா, எங்க அம்மாவோட இடத்துல நானும் என் ஒய்ஃபும் இருக்கோம். அப்புறம் ஏன் இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு அவங்களும் செம சூப்பரா பேசுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதுக்கப்புறம் கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட கார்த்திக் கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொல்ல போறாரு. சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொன்ன பிறகு சாமுண்டீஸ்வரி இந்த சுச்சுவேஷனை எப்படி எடுத்துப்பாங்க? கார்த்தி இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான் போய் சொன்னாரு, பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்களா? இல்ல கார்த்தி மேல இருக்கிற கோவம் இன்னும் அதிகமாகுமா? இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து தொடர்ச்சியா வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஆல்ரெடி எபிசோட் ஸ்டார்ட் ஆகும் பொழுது எல்லாருக்குமே கார்த்திக் தீபாவோட ஜோடி மட்டும்தான் பிடிச்சிருந்துச்சு. ரேவதியோட ஜோடி நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப உங்களுக்கு கார்த்திக் தீபாவோட ஜோடி பிடிச்சிருக்கா, இல்ல கார்த்திக் ரேவதியோட ஜோடி பிடிச்சிருக்கா? எந்த கப்பிள்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கூடவே இந்த சேனலை நீங்க எந்த இயர்ல இருந்து வாட்ச் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது சீரியல் பத்தின ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த நேச்சர் வீடியோ பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல கிரீன் கலர் ஹார்ட்டை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.